வணக்கம் கண்ணு. இது எங்க ஊரு மண்ணு. நம்ம ஆஃப்டர் லாங் டைம் வீடியோ போறோம். அதனால ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, பனானாலேருந்து ஸ்வீட்டா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது சாண்ட்விச்சா இல்ல ரோலாங்கிறது இதில நம்ம சீட்டுக்குலுக்கி போட்டு பார்த்தாச்சு. நமக்கு பனானா சாண்ட்விச் தான் வந்திருக்கு. அதுக்கு நம்ம ஒரு 6 வாழைப்பழம் எடுத்து நமக்கு தேவையான அளவு வாழைப்பழத்த அவிச்சுக்கலாம் மொத. அது என்ன வாழைப்பழமா இருந்தாலும் உங்களோட ஃபேவரைட் வாழைப்பழத்த எடுத்துக்கோங்க. அத அவிச்ச 1 நிமிஷத்திலேயே நம்ம பக்கத்துல இன்னொரு பேன்ல நல்ல நெய்யி, நமக்கு தேவையான அளவு நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்திட்டு முந்திரி, உலர் திராட்சை 2யும் போட்டு நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்து அத திருகி வச்சுக்கணும். அதையும் அந்த பேன்ல போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு வெல்லம், தேவையான சர்க்கரை அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்காம நம்ம வெல்லம் சேர்க்கிறோம். கடைசியா 2 ஏலக்காய் போட்டுக்கிறோம். இது உள்ள வைக்கிற ஸ்டஃபிங். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாவு ரெடி பண்ண போறோம். மேல் மாவுக்கு நம்ம வாழைப்பழத்த நல்லா பெசஞ்சுக்கிறோம். அவிச்ச வாழைப்பழத்த நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பெசஞ்சுட்டு ஒரே 1 கப்பு ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு போட்டு நல்லா பிணைய வேண்டியதுதான். பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் வச்சு இல்லை டிஷ்யூஸ் வச்சு உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ரவுண்ட் பண்ணி போலி மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியும் திருப்பி அவிச்சு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியான அம்புட்டு ருசியான நம்ம பனானா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்க்கல ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சின்சானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.